சூரபத்மன் முதலியவர்கள் சுக்கிர பகவானிடம் சென்று சோத்திரங்களை செய்து பணிந்து மகா மந்திர உபதேசங்களை பெற்றனர். அதன் பின்னர் பரமேஸ்வரனை நோக்கி தேவ வருஷம் 16,000 வருடம் கடும் தவம் செய்தனர். அப்படியும் பரமேஸ்வரன் பிரசன்னமாகவில்லை. உடனே தாங்களாகவே தங்கள் சிரசுகளையும் கரங்களையும் சரீரங்களையும் அறுத்து அக்கினி குண்டத்தில் போட்டு கர்ண கொடூரமாக தவம் செய்தனர். பரமேஸ்வரன் பிரசன்னமாகி, ஏ சூரபத்மா, உன் தவத்தை மெச்சினோம், உனக்கு யாது வர வேண்டும் என்று கேட்டார். அப்போது சூரபத்மன், சுவாமி, தங்களாலும் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலிய சகல தேவர்களாலும் என்னை ஜெயிக்க முடியாமலும் அவர்கள் எனக்கு ஏவலாகவும் எந்த அசுரர்களாலும் என்னை ஜெயிக்க முடியாமலும் வசீகர தேகமும் சிரஞ்சீவி பதவியும் வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பரமேஸ்வரன், அப்படியே தந்தோம். ஆனால் என் ஒப்பற்ற சக்தியை தவிர எவராலும் உன்னை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி மறைந்தார். பரமேஸ்வரனிடம் வரம் வாங்கி கொண்ட சூரபத்மன் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலிய தேவர்களையும் அஷ்டாதி பாலர்களையும் ஜெயித்து அவர்களை அழைத்து கொண்டு தன் குலகுருவாகிய சுக்கிர பகவானிடம் போய் தனக்கு ஒரு பட்டணம் நிர்ணயித்து தரும்படி கேட்டான். அவ்வாறே அவரும் தேவதச்சனை அழைத்து ஒரு பட்டணத்தை நிறுவும்படி ஆக்தித்தார். தேவதச்சனும் தென் சமுத்திரத்துக்கு மத்தியில் பட்டணம் உண்டாக்கி அதற்கு வீரமாமகேந்திரபுரம் என்று பெயரிட்டான். அப்பட்டணத்தின் சுற்றளவு 80,000 யோசனை தூரமும் சப்த பிரசுரங்களையும் 4 நவராத்திர கோபுர வாசல்களையும் இரட்டை தெரு மாளிகை மண்டபங்களையும் அதன் மத்தியில் சித்திர மண்டபமும் மகா மண்டபமும் ஆஸ்தான மண்டபமும் முதலிய மண்டபங்களை வைரம், மாணிக்கம், மரகதம், கோமேதகம், வைடூரியம், புஷ்பராகம், முத்து, பவளம், நீலம் எனப்படும் நவரத்தினங்களாலும் நிரப்பி நவரத்தினங்களால் இழைத்த சிம்மாசனம் ஒன்றும் செய்து முடித்து தேவதத்தன் சூரபத்மனிடம் அப்பட்டணத்தை ஒப்படைத்தான். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலியன தேவர்கள் புடைசூழ துரும்பு, நாரதர் முதலியவர்களின் தேவாதிய கோஷங்களுடனும் ரம்பை, மேனகை முதலிய சிறுதிகளின் நார்த்தத்தினுடனும் வீரமகேந்திரபுரத்திற்கு குரு சுக்கிர பகவானின் சூரபத்மனை அழைத்து சென்று மங்கள ஸ்தானம் செய்து ஆடை ஆபரணம் அலங்காரம் செய்வித்து தேவாலயம் முழங்க சிம்மாசனத்தில் உட்கார வைத்தனர். மகாவிஷ்ணுவாகிய நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட கிரீடத்தை தன் திருக்கரத்தால் சிரசின் மீது வைத்து